ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 பெஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 3 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் சும்மா மேலோட்டமாக தான் இப்போதைக்கு பார்க்க போகிறோம். இதை பற்றின டுட்டோரியல்ஸ் நான் பின்னாடி வீடியோ போடுறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. நீங்கள் ஒன்றும் நம்ம எமர்ஜிங் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அந்த வீடியோவை நம்ம இந்த 3 வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இது நம்ம டாப் ஆர்டர் வரிசையில் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர். இந்த பவர் டைரக்டர் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் கிடைக்குது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துங்க. இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஆப்டிமைசிங் ஆகும். ஆப்டிமைசிங் ஆனதுக்கப்புறம் நம்ம நியூ ப்ராஜெக்ட் கொடுக்கணும். நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ப்ராஜெக்டுடைய நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா தான் மென்ஷன் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, நம்ம ப்ராஜெக்டினுடைய ஸ்க்ரீன் சைஸ் கேட்குறாங்க. நம்ம இதை மொபைலில் பார்க்குற மாதிரி வைக்காமல் ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக வச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் லேண்ட்ஸ்கேப் வச்சிடலாம். இப்போ நீங்கள் இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இதில் கைன் மாஸ்டர் மாதிரி தான் இருக்குது. இதுவும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது இல்லாமல். இப்போ இதில் நம்ம ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு இது ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆட் ஆகிக்கும். இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய எடிட்டிங் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எடிட் பண்ணிக்கலாம், ஃப்ளிப் பண்ணிக்கலாம், ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் பாருங்கள், இந்த இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இது ப்ரொடியூஸ் வீடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரெடி ஆகிடும். அடுத்ததாக நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். இந்த கைன் மாஸ்டர் பற்றி நல்லாவே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கைன் மாஸ்டரை நம்ம ஓப்பன் பண்ணும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா 2 இது வரும். ஒன்று ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுன்னு வரும், ஒன்று எம்டி ப்ராஜெக்ட்னு வரும். இதை ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எம்டி ப்ராஜெக்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் கலர் ஃபில்டர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கலர் ஃபில்டர்ஸ் இதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த கைன் மாஸ்டரில் இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். விண்டேஜ் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க, பேசிக் தீம்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. இதை நம்ம பின்னாடி டுட்டோரியலாக பார்ப்போம். இது நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள அப்ளிகேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிமோரா கோ. இந்த ஃபிலிமோரா கோ அது மட்டும் இல்லாமல் பார்த்த 2 அப்ளிகேஷன் எல்லாரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சாஃப்ட்வேர் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இந்த சாஃப்ட்வேர் எனக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு விஷயம் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. இதில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லேயரை ஆட் கொடுக்கணும். ரைட் சைடு ஆட் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் ஆட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைல் பேரும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் இல்லை நீங்கள் தீம்ஸ் என்ன வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் நன் கொடுத்துக்கலாம், தீம்ஸ் வராமல் இருக்கும். இல்லை நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இதில் எடிட் டூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இது கொடுத்துருக்காங்க. ட்ரிம்மை கிளிக் வீடியோ சைஸ் ட்ரிம் பண்ணிக்கலாம், கிராப் பண்ணிக்கலாம், சப்டைட்டில் கொடுத்துக்கலாம், இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம், வாய்ஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸு இந்த அப்ளிகேஷன்லேயே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.